ஹாய் மக்களே, வெல்கம் டு தி செல் அட்வென்ச்சர் சேனல். இன்றைக்கி நம்ம டே 3. இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு கிளம்புறது. 10:16 நம்ம ரீச் ஆக வேண்டியது 11 o'clock ஆஃபீஸ். அதுக்கு பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் போட்டு ஆல்ரெடி பெட்ரோலோட எஃபெக்ட் பாரியா. நம்ம பெட்ரோல் போட்டோம். பெட்ரோல் போட்டாடே கிளம்பிட்டோம். ஆக்சுவலி மக்களே, நம்ம ப்ளாகிங் பண்ணுறதுக்காக நம்ம புது ஹெல்மெட்டும் அதுக்கப்புறம் ப்ளூடூத்து அந்த இதுவும் வாங்கியிருக்கோம், மைக்குது. இன்றைக்கி அந்த ப்ளூடூத் இது ஹெட்ஃபாக்ஸ்ன்ற ஒரு கம்பெனிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஹெல்மெட்டோட இது ப்ளூடூத்து. ஸோ அதுவும் டெலிவரி ஆயிடுச்சு. இன்னும் ஹெல்மெட்டு டெலிவரி ஆகணும். ஸோ ஹெல்மெட் வந்ததும் ஸோ எல்லாமே சேர்த்து ஒரு சின்னதாக ஒரு அன்பாக்சிங் வீடியோ போடுறேன். நம்ம அதே மாதிரி நம்மளோட கேடிஎம் சர்வீஸ் விட்றோம். சர்வீஸ் விட்டுட்டு நம்ம கேடிஎம்மில் தான் நம்ம லாக் பண்ண போகிறோம். 2 நாள் நம்ம ஆக்சஸ்ஸு. ஏன்னா நம்மளோட ரோடு இது நம்மளோட டிராஃபிக் அந்த மாதிரி வண்டி அவ்வளோ ஏதோ ஓட்ட முடியாது. ஏன்னா கையெல்லாம் ஃபுல்லு, இந்த ரிஸ்டெல்லாம் ஃபுல் பெயின் ஆகும். எதுக்குன்னா ஏன்னா ஃபுல்லு நம்ம ஃபஸ்ட் கியர்லேயே போகணுமா. ஸோ கிளச் பிளேட்டோ அடி வாங்குவோம், அந்த மாதிரி இருக்கும் டிராஃபிக்ஸு. அதனால் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். தலைவா ஜஸ்ட்டு வச்சிருப்பேன், கொஞ்சம் மூவ் பண்ணியிருந்தாக்கா நான் தர்றேன். 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது தான். அது வேறு மக்களே, எனக்கு ஸ்கூட்டிலலாம் வேறு பயம். என்ன பயம்னாக்கா, பிரேக்ஸு சடனாக ரெண்டு பிரேக்கை பிடிச்சாக்கா ஸ்கிட் ஆகிடும் அப்படியே வண்டி. அது ஒரு பயம் எனக்கு. அதுதான் நான் ஆல்மோஸ்ட் பேக் பிரேக் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணிடுது. ஃப்ரண்ட் பிரேக் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். இருந்தாலும் ஒரு லைட்டான ஒரு பயம். லீமோ கிரீனா என்னடா இது, புது காராக இருக்கு. லீமோ கிரீன் ஒரு பேட்ரி வண்டி புதுசாக இருக்கு. இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது டிராஃபிக்கு. இது இப்போ நம்ம எக்ஸாக்டாக 10:31 ஆகுது. இப்போ எங்கே இருக்கோம்னாக்கா பர்லூர் ரோட்டில் இருக்கோம். இது அரலூர் ரோட் டிராஃபிக்கு. இங்கே போகிறதுக்கு வழியில், ஏன்னா இப்போது அந்த சைடு எடுத்தால் அப்படியே அந்த வரத்துக்கு வழி இருக்காது. நம்ம ரைட் எடுக்கிறது தானே. ஒரு டைம் என்ன ஆயிடுச்சுனாக்கா, இதே இடத்துல தான் இதே மாதிரி டிராஃபிக் என்னங்கிறா காலை கீழே வச்சுட்டா அப்படியே ஆட்டோக்காரங்க ஏற்றிட்டு போயிட்டாங்களே. காலை கீழே வைக்கிறது பயமாக இருக்குது. இங்கே பாருங்க ஐயா, எங்கே வரைக்கும் இருக்கு. ரைட்டு நண்பர்களே, நம்ம கண்டி கார் வாங்கி காரில் தான் ஆஃபீஸ் போகிறோன்னு போயிட்டா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்படியே லெஃப்ட் எடுத்து போயிடுவோம். ரைட்டில் நிறைய பேர் நிட்டுக்கிறாங்க.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா காருங்கெல்லாம் வந்துட்டு சிங்கிள் ரோட்டில் நின்று சிங்கிள். ஆனால் இங்கே எல்லாமே வந்துட்டு டபுள் டபுளாக நின்றுக்கிறாங்க. அதனால போகிறதுக்கு வரத்துக்கு வழி இருக்காது. டிராஃபிக்கு பார்த்தாலே தெரியும், வண்டியே மூவ் ஆக மாட்டேங்குது. இங்கே பார்க் கட்டுறாங்கோ, செம்ம வாக்கிங் பார்க்கு. பார்த்தீங்கன்னா 10:41 ஆகுது. நம்ம இன்னமும் வந்துட்டு சர்ஜாப்புரம் ரோடை டச் ஆகலை. அதில் வேற இந்த வெயில் வேற பாபா, வெயில் அப்படியே மண்டையை பழகுது. ஃபைனலி பேட்ரி சேஞ்சர் இன் டிராஃபிக்கு ரன்னிங்லேயே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 10:51 ஆகுது கரெக்டாக டைமு. ஸோ நம்ம வந்துட்டு ஆஃபீஸ் கிட்ட இருக்கிறோம். எக்ஸ்பிரஸை தாண்டிட்டோம். ஃபஸ்ட்டு டாட்டாவில் விட்ட கார் இது, கரு லைக் லாம்போர்கினி உருஸ் மாதிரி. கொஞ்சம் ரோடு கொஞ்சம் காலியாக இருக்கு. எவ்வளோ தூரத்துக்கு காலியாக இருக்கும் தெரியல. மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டைமு 10:56 எக்ஸாக்டாக நம்ம மாரத்தள்ளியை கிராஸ் ஆகிட்ருக்கோம். மாரத்தள்ளிக்கிட்ட அவ்வளோ டிராஃபிக் இல்லை. அங்கேருந்து காலியாக இருந்துட்டு இங்கே வந்து இங்கே டிராஃபிக்கு. ஒரு ரைட் எடுக்கிற வரைக்கும் டிராஃபிக்கில் போனோம். அப்போது டைம் ஆகிடும் போல், பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ரைட் எடுக்கிற இடத்துக்கு. அதான் ரைட் எடுக்கலாம். உங்கள் ரைட் எடுக்கிறதுக்காக தான் டிராஃபிக்கா? ரைட் நண்பர்கள். லெஃப்ட் எடுக்கிற வரைக்கும் அந்த லெஃப்ட் எடுத்துட்டாக்கா சரன்னு போயிடலாம். எனக்கு தெரிஞ்ச மக்களே, இது டிராஃபிக் இவ்வளோ ஆகிறதுக்கு காரணம் வந்துட்டு அங்கே வந்துட்டு இந்த ப்ரைவேட் பஸ்ஸுன்னு வந்துட்டு டூரிஸ்ட் பஸ்ஸுன்னு நிறுத்திட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் சொல்லலையா, இங்கேருந்து தெரியுது எனக்கு. கொஞ்சம் கேப் கிடைக்கும் போது கொஞ்சம் ஸ்பீடாக போகிறல, அந்த காற்று இருக்குல்ல, அந்த காற்று வர போது அப்படியே ஜில்லுன்னு ஒரு சொர்க்கத்துக்கே போகிற மாதிரி ஒரு ஃபீலு. ஆக்சுவலி மக்கள் இந்த ஹீட்டுக்கு, வெயிலுக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வண்டிங்களோட ஹீட்டுக்கும் ஆட்டோமேட்டிக் என்னோடய கோபுரம் வந்துட்டு ஷட் டவுன் ஆகிட்டு இருக்கு. ஃபுல் பேட்ரி இருக்குது, ஆனாலும் ஷட் டவுன் ஆகுது டியூ டு ஹீட்டு. காற்று வேணுமில்ல கூலாகிறதுக்கு, காற்று இல்லை மக்கள்.
பாருங்க, நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம், ஸ்ட்ரைட்டு காலியாக தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு இங்கே ரைடு எடுக்கிறவங்க எல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. 11:10 ஆயிடுச்சு. இப்போ எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம்னாக்கா யூடர்ன் வச்சு நம்ம வந்துட்டு ஐடிபிஎல் ரோடு எடுத்திருக்கோம். எவ்வளோ பழைய மாடல் அம்பாசிடர் ரொம்ப நாள் கழித்து பார்த்துட்ருக்கேன். அது எவ்வளோ க்ளீனாக நீட்டாக எவ்வளோ செம்மையாக வச்சுருக்காங்க. டைமர் ஆயிடுச்சால ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவா சைக்கிள் ஓட்டுற சைடில் ஓட்டு, மிடில் ஓட்டாத. நம்ம வந்துட்டு விட்ரா ஜூட்டு ஃபுல்லு அப்படியே ஏன்னு மறுக்க வேண்டியதா. ஏன்னா நம்ம கோப்ரோவும் கூல் ஆகணும்ல. காற்றுல போனால் தான் நம்ம கோப்ரோவும் ஜில்லுன்னு இருக்கும். நான் என்ன பண்ண மக்கள் ஆஃப் ஆகிடுச்சு ஹீட்டானாக்கா. இதுக்கு உங்கள்கிட்ட எதனா சொல்யூஷன் இருந்துச்சுன்னா கோப்ரோ ஆஃப் ஆகாத அளவுக்கு ஹீட்டில் சஜஸ்ட் பண்ணுங்க. நான் அதை நான் வாங்கி ட்ரை பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னாக்கா 11:16 ஆகுது. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் இன்னும் ரீச் ஆகலை ஃபுல்லாக. ஆல்மோஸ்ட் ஓகே மக்களே, நம்ம சொன்ன மாதிரி 10 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு. 11:10 ரீச் ஆகணும்னு நினச்சோம். 11:17 ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலி நான் வந்துட்டு ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டேன். நாளே சந்திக்கிறேன். பாய். ஸோ மறக்காமல் பார்க்குறவங்க மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.